ஹே ஹலோ டியூட். வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளேஸ். இந்த நாள் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நம்மளோட 50th டே ஆனிவர்சரி, இந்த கேமோட 50th டே ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, அது வரப்போகுது. அதுக்கப்புறம் 100th டே, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய அப்டேட்ஸோட லீக்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்பரோட நோட்ஸ் பற்றி பார்த்துடலாம். டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா பிரில்லியன்ட் எயிட் அந்த ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா, சத்தியமாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணி இன்னும் ப்ளேவே பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியுது அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. வெளில இருந்து பார்க்கும்போதே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணலான்னு பண்ணால் அந்த சர்வரஸை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா இந்த சர்வரஸே நம்மளால் தோக்கடிக்க முடியல, அதுக்குள்ளே போய் அங்கே என்னத்தை பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் எதுவும் பண்ணல. பட் நம்ம டெவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட டிஃபிகல்ட்டி பார்த்திங்கன்னா குறைக்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் முக்கியமான இடம். 50th டே ஈவென்ட் ஸ்பாய்லருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா May 8 லான்ச் ஆச்சு இல்லையா. இதோட இந்த June 28 50 டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 50 இந்த 28 வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 50 டேஸ் ஆயிரும். இதுக்கான ரிவார்டாக நம்மளுக்கு செக்இன் ஈவெண்ட்டில் இந்த சிஓஜிவோட இந்த பீச் காஸ்டியூம் கொடுக்குறாங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஹண்டர் அச்சீவ் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஸ்டோரிஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதையுமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டார்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சஜஷன்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரதான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம லீவ் வரோட காஸ்டியூம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கியமான இடம். நம்மளுக்கு புது ஷேடோ கேமுக்குலாம் வரப்போகுது. இதுதான் நம்மளோட ஷேடோ சர்பி. சர்வர்ஸ் கிட்ட இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா சர்பியா பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ஜூன் அப்டேட்டில் தான் டஸ்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சாப்டர் 18லேருந்து. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஜூலையில் பார்த்திங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்டோரியில் ஜின்குனால் பார்த்திங்கன்னா சர்வரஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சர்பி பார்த்திங்கன்னா ஒரு குட் அப்பியரன்ஸோட நல்லா இருக்குன்றதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவனுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கிரிட் ரேட் எல்லாம் டேமேஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. பட் இதில் என்னோடய ஃபேவரட் அப்டேட்டே பார்த்திங்கன்னா இந்த கைசலோட ஷேடோ தான். ஆக்சுவலாக அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஷேடோவுமே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த கேமில் பார்க்குறதுக்கு நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு இந்த மான்வா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் தான் நம்மளோட டீமன் கிங் பேரன் பார்த்திங்கன்னா உட்காந்து வருவார். அதனாலே பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஸ்பெஷல் சமன்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சில புதுசாக ஜாயின் பண்ண ஹண்டர்ஸையும் சரி, ஒரு சில வெப்பன்ஸையும் சரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களால் 2 இல்லைனா மோர் எஸ்எஸ்ஆர்ஸை செக்யூர் பண்ணுற மாதிரி நாங்கள் அப்டேட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. லிட்ரலாக இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்பெஷல் சம்மன்ஸுன்றது அவங்க சொல்கிறது அந்த நம்ம ஒரு 15 சம்மன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்காக தெரியல, பட் அதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் தான் பெரிய அப்டேட்டு. 100th டே அப்டேட்டாக பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நினைக்கிறேன். செப்டம்பரில் நம்மளுக்கு அரைஸ் ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அதில் நியூ பாஸ் பார்த்திங்கன்னா அரைவல். பேரன் த டீமன் கிங், நம்மளோட டீமன் கிங்கோட ஸ்டேஜுமே பார்த்திங்கன்னா அதில் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கோகன்ஹின்ற நம்ம சவுத் கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷன் லீடர் இருக்கார் இல்லையா, அவரோட கேரக்டருமே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கோகன்ஹி கேரக்டரோட பவர் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறதோட பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா கீழே அதர் ஹண்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பற்றி. ஏன்னா தாமஸ் ஆண்ட்ரே வரதுக்கு முன்னாடியே ஓவர் ஹைப் பண்ணிட்டோம் இல்லையா எல்லாருமே, தாமஸ் ஆண்ட்ரேன்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருமே டெவலப்மெண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை. என்ன விஷயம் தெரியல. பட் போக போக தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புரியும். இது வர நோட்ஸ் அப்பப்போ கட் ஆகிடுது. நான் திரும்ப போய் அந்த ஃபாரமில் ஓப்பன் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்த அப்டேட்ஸே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதோட பயங்கரமான அப்டேட்லாம் நான் இன்னும் வச்சிருக்கேன். நான் அப்படியே பார்த்திங்கன்னா லைனாக சொல்கிறேன். நம்மளுக்கு ரோட் மேப்பே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. தம்பி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரோட் மேப். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜூலை மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் எக்ஸ்பான்ஷன்ன்ற ஒரு இது எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறீங்களா ப்ரோ, கில்டு எப்போ ப்ரோ வரும்ன்ற மாதிரி. அந்த கில்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வர போகிறதா பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெப்பன் கிராஃப்டிங், ஹண்டரோட எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் கிராஃப்டிங் இருக்குல்லையா, அதுலேயுமே பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூலையிலே கிராண்ட் சம்மர் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறமா புதுசாக இன்ஸ்டன்ட் டஞ்சன் பாஸ் மிஷன்ஸ்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா நம்ம பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமோட சீசன் 3 வருதான். நெக்ஸ்ட் ஹண்டர் அச்சீவில் ஸ்பெஷல் ஸ்டேஜ் 1, அதுக்கப்புறம் புதுசாக ஹண்டரும் புது வெப்பனும் பார்த்திங்கன்னா வரும். லாஸ்ட்டாக அடுத்த மாதத்தில் புது ஷேடோவுமே பார்த்திங்கன்னா வரும். பட் அதுக்கு அடுத்த மந்த் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சேர்மன் கோகன்ஹியோட அந்த கேரக்டருமே வருது. புதுசாக ஹண்டர் அண்ட் வெப்பனை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்குல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் நல்லாவே பார்த்துக்குவாங்க, அந்த கேரக்டர் உண்மையாக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேயும் தாறுமாறாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க டீமன் கிங் பேரன். அதுக்கப்புறமா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமோட சீசன் 4, அதுக்கப்புறம் நம்மளோட கைசல் ஷேடோ, அதுக்கப்புறமா புது ஹண்டர்.
ஸோ இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காமிச்சல இந்த எறும்பு யாருன்னு தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி உங்களோட கமெண்ட்டை வந்து போடுங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரு. ஸோ பீருவோட ஷேடோவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏன்னா ஜேஜ் வைலாண்ட் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. அதுக்கப்புறமா நம்மளோட கோட்டோ ரியோஜின்ற ஒரு கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இவர் வந்து ஜப்பானோட ஹண்டர். ஸோ லிட்டரலாக இவருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ சவுத் கொரியா ஹண்டர் அண்ட் ஜப்பான் ஹண்டர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இஃப் யூ நோ. ஸோ என்ன விஷயம்னா இந்த இடத்துல நம்ம சவுத் கொரியா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸுமே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடீம் கோட். ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் போட்டேன். ஸோ அன்றைக்கே வந்தப்போயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கஸ்டம் ட்ரா டிக்கெட் அண்ட் தென் நம்மளோட ஸ்கில் ரூ இன்செஸ்ட் இருக்குல்ல அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இதுதான் நம்மளோட டேவ்ஸ் கிட்டேருந்து வந்து அப்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லீக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட எஸ்ஆர் வெப்பன்ஸை சால்வேஜ் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா எஸ்ஆர் வெப்பன்ஸ் வந்து சால்வேஜ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ கசாகா வேனம் ஃபேங் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்ஆர் வெப்பனாக மாற்றலாம். உங்களோட எஸ்ஆர் வெப்பன்ஸை எஸ்எஸ்ஆராக மாற்றுற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் உங்களோட எஸ்ஆர் வெப்பன் அதாவது கசகா வேனம் ஃபேங் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எஸ்எஸ்ஆராக மாற்ற முடியும். அதே மாதிரி ரேசனோட பிளேட் அதையுமே எஸ்எஸ்ஆராக மாற்ற முடியும். அதுக்கப்புறமா டீமன் கிங்கோட ஸ்பியர் இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எஸ்எஸ்ஆராக மாற்ற முடியும். ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நம்ம வந்து மிஸ் பண்ணது அந்த தாமஸ் ஆண்ட்ரே பற்றி நம்மளுக்கு இன்னும் அந்தளவுக்கு எதுவும் வரல. ஸோ அண்டர் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த அப்டேட்ஸில் நான் சொன்னேன் இந்த அப்டேட்ஸில் உங்களுக்கு எந்த அப்டேட் ஓகேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆர்டிஃபேக்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் தான். ஸோ இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அதை வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.